ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம மேலே இல்லாத ஒரு தப்பு, ஓகே, நம்ம செய்யவே இல்லாத ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம மீன் பண்ண வந்தது வேற ஒரு விஷயமா இருக்கும். அதை மற்றவங்க நம்மளோட ஆப்போசிட் பர்சன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இல்லை அவங்க நம்ம அந்த மிஸ்டேக் நம்மளை ப்ளேம் பண்ணாலோ, நம்ம பண்ணாத மிஸ்டேக்கு நம்மளை எதர் ப்ளேம் பண்ணாலோ, இல்லைனா நம்ம சொல்ல வந்தது வேற ஒரு விஷயமா இருக்கும், பட் அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற ஒரு விஷயமா இருக்கும். அப்போது அப்படி இருக்கப்போ என்னாகும், கண்டிப்பாக அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு சண்டை வரும். எனக்கும் இது நிறைய தடவை நடந்திருக்கு. எஸ்பெஷலி எங்கள் அம்மாவோட. நான் சொல்ல வர விஷயம் வேறு ஒன்றா இருக்கும், பட் அவங்க அதை புரிஞ்சுக்கிறது வேறையாக இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் நிறைய டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோடய டோனை நான் சொல்ல வர விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும், பட் என்னோடய டோன் யூசேஜ் இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் அடிபட்டுரும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் வரும். பட் இதெல்லாம் வரதை தாண்டி இதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம், அண்ட் மற்ற பர்சனுக்கும் ஹர்ட் ஆகாமல் நம்மளுமே இதுலேருந்து எப்படி அந்த கில்ட்டும் இருக்கக்கூடாது, மற்ற பர்சன்ட்டும் எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் என் மேலே தப்பே இல்லைன்னு வைங்களேன், இல்லை நான் சொல்ல வந்த விஷயத்த அம்மா இல்லை யார் வேணாலும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, நான் அவங்க சொல்கிறாங்களே எய்தர் நீ இந்த மாதிரி பண்ணுறது இது இப்படி நம்மளை சொல்கிறாங்களே, அது எல்லாத்தையுமே நான் ஒழுங்காக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் இல்லை அப்படின்னு அவங்கள இன்ட்ரப்ட் பண்ணாமல் நான் கேட்டுப்பேன். ஓகே, இல்லைனா கொஞ்சமாக 2-3 வார்த்தைகள் மட்டும் அதுக்கு அப்படியே நான் பேசுகிற கேட்டுட்டு நீ அப்படியே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால ஒரு 2 வார்த்தை அப்படி பேசுவேன். இல்லைனா அமைதியாக கேட்டுட்ருப்பேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அவங்க கூல் ஆகிடுவாங்களே, கூல் ஆகிட்டு மேபி இது ஒரு மார்னிங் நடந்தால் ஆஃப்டர்நூன், இல்லைனா மேபி த நெக்ஸ்ட் டே கூட அவங்க நல்லா கூல் ஆகிட்டு ஒரு நல்ல மூடில் இருப்பாங்களே, அப்போ போயிட்டு ஏம்மா நீங்கள் என்ன அப்படி பேசுனீங்க, இல்லை ஏன் நீங்கள் என்ன அப்படி பேசுனீங்க, என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஏன் அப்படி பேசுனீங்க, நான் இதை மீன் பண்ணவே இல்லை, பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ, நீங்கள் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் அதை மீன் பண்ணவே இல்லை, இல்லை நான் அதை செய்யலை, இல்லை இவங்க தான் அதை செஞ்சாங்க, அந்த மாதிரி ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஸோ இப்போது நம்ம இந்த ஒரு டைமிங் கொடுக்குறோம்ல, ஸ்பேஸை, அவங்களோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், நம்மளுமே ஒரு பொறுமையான ஒரு ஸ்டேட்டில் இருப்போம். அப்போ நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்க ஓகே ஃபைன் இதுதான் போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அந்த ஒரு ஹை கார்டிசால் லெவல், அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் ஹையாக இருக்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளோட பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறப்ப அஃப்கோர்ஸ் நம்ம அந்த பிளேஸில் இருந்தாலுமே நமக்கும் கோவம் வரும்ல, அப்படி தான் ஆப்போசிட் பர்சனுக்கும் வரும். ஸோ அப்போது அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்க நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை ஒரு நாள் கழித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ நம்மளை நியாயப்படுத்திக்கணும் அப்படின்னு கிடையாது, பட் இதை நான் பண்ணலையே அதுக்கு எதுக்கு என்ன பண்ணேன்னு சொல்லணும், அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். இதை அழகாக இப்படி சார்ட் அவுட் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. அண்ட் ஃபைன், யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க. தேங்க்யூ.